கன்னி உத்தரம் 2, 3, 4 பாதங்கள். வாழ்க்கையை புரிந்து வைத்திருக்கும் உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் விழிப்புடன் செயல்பட வேண்டிய மாதமாகும். ஆத்ம காரகனும் சூரியனும் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் திடீர் செலவுகள், எதிர்பாராத பயணம் ஏற்படும். வேலைகளில் தடை உருவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது. மேலதிகாரிகளின் ஆலோசனை இல்லாமல் உங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட வேலைகளில் ஈடுபட வேண்டாம். வியாபாரிகள் முதலீட்டில் கவனம் செலுத்துவது அவசியம். சுய தொழில் செய்பவர்கள் தொழிலில் முழுமையான கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். லாப குருவால் தேவையான வருமானம் வரும். பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு புதிய வீடு, இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்கள் இடைத்தரகர்களை இந்த நேரத்தில் நம்ப வேண்டாம். முயற்சிகள் தாமதமாகும். கலைஞர்கள் நிதானமாக செயல்படுவது அவசியம். அரசியல்வாதிகள் தலைமையை அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும். விவசாயிகள் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது நன்மை அளிக்கும். மாணவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் படிப்பில் கவனக்குறைவு ஏற்பட்டாலும் பிற்பகுதியில் முன்னேற்றம் இருக்கும். பரிகாரம் பெருமாள் வழிபாடு. அஸ்தம் பிறரின் மனநிலையை அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் நன்மையான மாதமாகும். நெருக்கடிகளை வழங்கி வந்த சனி பகவானால் செயல்களில் வேகம் அதிகரிக்கும். உடல்நிலை சீராகும். நண்பர்கள் ஆதரவு மீண்டும் கிடைக்கும். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட சச்சரவுகள் விலகும். குரு லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிப்பதுடன் 3, 5, 7ஆம் இடங்களையும் பார்ப்பதால் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன்கள் வரும். செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள் குறையும். வியாபாரம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். சுக்கிர பகவானால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கடன்களை அடைப்பீர்கள். பொன் பொருள் சேரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும். பெண்களுக்கு மரியாதையும் பொறுப்பும் கூடும். உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் கவனம் தேவை. சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது அவசியம். மாணவர்கள் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்பதுடன் தவறான நட்புகளை விட்டு விலகுவது நன்மைகளை ஏற்படுத்தும். பரிகாரம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. சித்திரை 1, 2 பாதங்கள். தன்னம்பிக்கையுடன் செயல்படும் உங்களுக்கு பிறக்கும் ஆவணி மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாகும். ராகுவும் குருவும் சாதகமாக சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் வெற்றியாகும். நினைத்த காரியம் நடக்கும். செவ்வாய் பகவானால் வியாபாரம், தொழிலில் சிறு சிறு பிரச்சனை, சங்கடம் ஏற்படும். முதலீட்டிற்கேற்ற ஆதாயம் கிடைக்காமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். தம்பதிக்குள் இணக்கம் ஏற்படும். புதிய பொருள் சேரும். சிலருக்கு புதிய வீடு, இடம் வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும். மாதத்தின் முற்பகுதி செலவுகள் வழியே உங்கள் தேவைகள் பூர்த்தியானாலும் பிற்பகுதியில் வரவுகள் அதிகரிக்கும். உங்களிடம் புதிய நம்பிக்கை உண்டாகும். நோய் என்ற நிலை இல்லாமல் போகும். செல்வாக்கு உயரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த நேரத்தில் கர்மகாரகன் சனி பகவான் வக்கரமடைந்திருப்பதால் கடந்த மாதத்தில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது இல்லாமல் போகும். குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் நட்பு வட்டாரத்தில் ஆதரவும் உண்டாகும். பெண்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துவதுடன் நேரத்திற்கு உறங்குவது நன்மை அளிக்கும். விவசாயிகளுக்கு விளைச்சலில் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியம். மாணவர்கள் எதிர்காலத்தை மனதில் எண்ணி படிப்பில் கவனம் செலுத்துவது நன்மையாகும். பரிகாரம் சுப்பிரமணியர் வழிபாடு.